அன்பிற்குரிய மாணவர்களே, ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம நேமிங் கொடுக்கறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் ட்ரிக் 1 என்ன அப்படின்னா, எப்படி நம்ம நம்பரிங் சொல்கிறது. இதுக்கு ஒரு 3 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதில் முதலாவது எடுத்துக்காட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இதில் இரட்டை பிணைப்பும் இருக்குது, மும்மை பிணைப்பு ட்ரிபிள் பாண்டும் இருக்குது. அப்போ நம்ம நம்பர் எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கவனிங்க, இப்போ இந்த கார்பனுக்கு வந்து நம்பர் வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4, இது நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7. மொத்தம் இதில் வந்து 7 கார்பன் இருக்குது. அப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து நம்பர் கொடுத்தோம்னா டபுள் பாண்ட் வந்து 2வது கார்பனுக்கும் நடுவில் இருக்குது, 3வது கார்பனுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ நம்ம இதில் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, எப்போதுமே சின்ன நம்பர் தான் எடுத்துக்கிடணும். அப்போ டபுள் பாண்ட் வந்து 2வது கார்பனில் இருக்குது, அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்து 4வது கார்பனில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ டபுள் பாண்ட் வந்து 2வது கார்பனில் இருக்குது, அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது கார்பனில் இருக்குது. இப்போ இதையே நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி வருவோம். அப்போ நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இது 1, இது 2, நம்பர் 3, 4, 5, 6, 7 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். அதாவது ரைட் சைட்லேருந்து கொடுத்தோன்னா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் வந்து 3வது கார்பனுக்கும் 4வது கார்பனுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இது 2ல் சின்ன நம்பர் எது அப்படின்னா 3. அப்போ ட்ரிபிள் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3வது கார்பனில் இருக்குது. அதே மாதிரி டபுள் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது கார்பனில் இருக்குது. அப்போது இதில் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்பர் 2, 4, அதாவது 2வது மற்றும் 4வது நம்பர் தான் வருது. இங்கே பார்த்திங்கன்னா 5, 3. அப்போ இதை விட இந்த டபுள் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2வது கார்பன்லேயே இருக்குது, இங்கே 5வது கார்பனில் தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 2, 4, இங்கே ரெண்டுமே பெருசாக இருக்குது, 3, 5. அப்போ நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி போகக்கூடிய இந்த நம்பரிங் சிஸ்டத்தை தான் நம்ம எடுத்துக்கிடணும். 2வது இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், இதில் டபுள் பாண்டும் இருக்குது, ட்ரிபிள் பாண்டும் இருக்குது. அப்போ இதுக்கும் நம்ம நம்பரிங் கொடுப்போம். ஃபஸ்ட்டு எப்போதுமே லெஃப்ட் சைட்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ எனக்கு டபுள் பாண்ட் வந்து எந்த கார்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கார்பனில். அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்து 5வது கார்பனில் இருக்குது. சரி, இப்போ இதே நம்ம ரைட் டு லெஃப்ட்டு நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்டு, இது தேர்டு, 4th, 5th அண்டு 6th. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு கார்பன்லையும் அதே மாதிரி டபுள் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th கார்பன்லேயும் இருக்குது. அப்போது இப்போ நாம் எந்த நம்பரிங் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், 1, 4. ஆனால் அதை விட இங்கே பெரிய நம்பராக இருக்குது 2, 5. அப்போ சின்ன நம்பராக இருக்கிறது 1, 4 தான். அப்போ நம்ம இங்கே நம்பரிங் கொடுக்குற போது நம்ம ரைட் டு லெஃப்ட்டு போகிற நம்பரிங் சிஸ்டத்தை தான் நம்ம எடுத்துக்கிடணும். அடுத்து பாருங்கள், 3வது எக்ஸாம்பிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டபுள் பாண்டும் இருக்குது, ட்ரிபிள் பாண்டும் இருக்குது. இப்போ நம்ம வழக்கம் போல் லெஃப்ட் சைட்லேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ எனக்கு டபுள் பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கார்பன். ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கார்பன். அதுவே ரைட் டு லெஃப்ட்டு கொண்டு போங்க. அப்படி நம்பர் கொடுத்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, 4th, 5th அண்டு 6th கார்பன். இப்போ நான் ரைட் சைட்லேருந்து நம்பர் கொடுத்தேன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்து எனக்கு எங்கே இருக்குது, 2வது கார்பனில் இருக்குது. அப்போது ட்ரிபிள் பாண்ட் வந்து 2வது கார்பனில் இருக்குது. அதே மாதிரி டபுள் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4th கார்பனில் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது, 2, 4, 2, 4 ஒரே மாதிரியான நம்பர் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே மாதிரியான நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போதுமே டபுள் பாண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிடணும். அப்போது நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்போ டபுள் பாண்டுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வரணும். அப்போது நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நேராக கொடுத்த நம்பரிங் சிஸ்டம் தான் சரியான சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.